72, 74, 77, 80 ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம எங்கே ரைடு போகிறோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். நம்ம நிலாவல்லியில் தான் கிளம்பிட்டோம் இன்றைக்கி ரைடை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகணும். டைம் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு இங்கே. பட் பெட்ரோல் இல்லை, அது ஒன்று தான் பிரச்சனை. இப்போ எங்கேயாவது போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு தான் போகணும். அது அந்த ஸ்பீட் போகிறது. இந்த பஸ்ஸுக்கு பின்னாடியெல்லாம் போகும்போது கொஞ்சம் நிதானமாக தான் போகணும். ரோட்டுன்னு திருகோணமலையில் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்ப்பீங்க. பார்க்குறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே போகணும்னு சொன்னால் நம்ம திருகோணேஸ்வரம் கோயில் போகும். இந்த பக்கம் வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. திருகோணமலை டவுன் பீச் இதுதான். ஹலோ ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தம்பலகாமத்துலேருந்து ரிட்டன் வீட்டுக்கு தான் நம்ம போய்க்கிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரிட்டன் பிளாக் அப்படின்னு சொல்லலாம். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம போன பிளாகில் பார்த்துருப்பீங்க, பெட்ரோல் இன்னும் அடிக்கலை. ஒரு கட்டை தான் காட்டுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நமக்கு வீட்டுக்கு போகிறது போதுமானு தெரியலை, பத்தாது. எப்படியும் நம்ம பெட்ரோல் அடிக்கணும். இதுக்கு அந்த பக்கம் ஒரு பெட்ரோல் செட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே அடிக்க வேணாம், இந்த பெட்ரோல் செட்டில் அடிச்சிருக்காங்க. பட் இங்கே அடிக்க வேணாம். இதை தாண்டி இன்னொரு பெட்ரோல் செட் வந்ததோட நம்ம அடிப்போம். ஏன்னா இன்னும் பெட்ரோல் இருக்குது. ஒரு லிட்டர் மாதிரி இருக்குது. 1 லிட்டரில் ஒரு 40 கிலோமீட்டர் போகாம தானே, நமக்கு அவ்வளோ தூரம் இல்லை, ஒரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. அசால்ட்டாக போயிடலாம்னு நினைக்கிறேன். பட் நம்ம டவுனில் போயிட்டு எதுக்கும் பெட்ரோல் அடிச்சுக்கலாம் சேஃப்டிக்கு. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக மதியம் 12 மணி ஆகுது. வெயில் பார்த்தீங்கன்னா உச்சி மண்டையே அடிக்குது. வெயில் செம்ம கொளுத்துதுங்க இந்த நாட்களில் திருவண்ணாமலையில். ஸ்பாட் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே யானைக்காடு தான். யானைக்காடில் தான் போய்க்கிருக்கோம். அதாவது யானைக்காடுன்னு சொல்லி போர்டு போட்டிருந்தாங்க. பட் யானை வருமா என்ன அப்படிங்கிறதுனா எனக்கு தெரியலை. இந்த கேமரா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேமராவை மேலே தள்ளி மவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போது எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியலை. ஒருக்கா செக் பண்ணி பார்த்தேன், வியூ கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா போன விளாக்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாமே ஸ்கூட்டியோட ஹேண்டில் பார் மட்டும்தான் கேமராவில் கேப்சர் ஆகிருச்சு. இப்போ கொஞ்சம் கேமராவை மேலே தூக்கியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அடாடா, என்னோடய ஃபேவரட் பைக் ஒன்று போகுது பாருங்கள். என்ன பைக்? சிட்டி 100. பெட்ரோல் 1 லிட்டர் அடித்தா சும்மா 80 கிலோமீட்டர் அசால்ட்டாக போகணும். நமக்கெல்லாம் அந்த பைக் தான் சரின்னு நினைக்கிறேன். பட் என்னோடய ட்ரீம் பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஒனட் தான். கண்டிப்பாக ஒரு நாள் அந்த பைக் வாங்குவேன் ஸ்கார். என்னோட மிகப்பெரிய ட்ரீமே அந்த ஒனட் பைக்கை வாங்கிடணும். ஏன் அந்த பைக் ஆசைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட சத்தம் தான் ஸ்கார். அந்த சத்தம், பைக்கோட அந்த பின் டயர் பார்த்தீங்கன்னா சும்மா பெரிய டயராக இருக்கும். அப்படியே நமக்கு பெல்ட்டெல்லாம் அப்படியே அழகாக வளைச்சி ஓட்டக்கூடிய மாதிரி இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் அந்த பைக். நம்ம எங்கேயாவது போகும்போது டவுனில் இருக்கட்டும் இல்லைனா ரோட்டில் இருக்கும்போது அந்த ஒன்னட் பைக் எதுவும் போனிச்சுன்னு சொன்னால் அப்படியே கண் சிமிட்டாமல் அந்த பைக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு நாள் வாங்குவோம். பட் விலை தான் கொஞ்சம் கூட இருந்தாலுமே நம்ம வாங்குவோம் ஸ்காட். கண்டிப்பாக ஒரு நாள் நான் வாங்குகிறேன். நான் இல்லை, நம்ம வாங்குகிறோம் ஸ்காட். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரோட் வியூவை மட்டும். போன விளாக்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வியூவை நல்லா பார்த்துருக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியுதா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்காட். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் அடுத்து நம்ம ஏங்களை மாற்றுறதா என்ன அப்படிங்கிறதே இருக்குது. என்ன மாதிரி லொக்கேஷன். அடடடா, வேகமாக போனால் இந்த இயற்கைனா ரசிச்சுக்கிட்டு போகவே முடியாது. இப்படி ஸ்லோவாக போகிறதே ஒரு தனி சுகம் தான். பாருங்கள் ரோட் எப்படி இருக்குன்னு. யானைக்காட்டுக்குள்ளே பைக் ஓட்டுறோம் ஸ்காட். என்னோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு யானைக்காட்டுக்குள்ளே பைக் ஓட்டுறது. யானைக்காடு தான் இந்த பார்த்தீங்கன்னா கரண்ட் ஏரியெல்லாம் போட்டிருக்கு ஸ்காட். இப்போ பார்த்தீங்கன்னா விளாங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர்கிட்ட தான் இருக்கும். நம்ம வரும்போது பார்த்த ஊர் தான். என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை குறைஞ்சிருச்சுங்க. லிங்க் ஆக தொடங்கிடுச்சு. அடுத்த பெட்ரோல் செட் எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம பொறுமையாகவே போய்க்கலாம். அப்போ தான் நமக்கு பெட்ரோல் அடிக்கக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா பெட்ரோல் இல்லாமல் தள்ளிக்கு தான் போக வரும். திருவண்ணாமலை டவுன்லேயே தான் அடுத்த பெட்ரோல் செட் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன மாதிரின்னு தெரியலை. பெட்ரோல் செட் இருக்குது, அடிச்சுக்கும். பெட்ரோல் அடிக்காமல் ரிஸ்கில் போக முடியாது. பெட்ரோல் செட்டுக்கு வந்துட்டோம். பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பலாம். QR எடுக்கணுமே, 500 ரூபாய்க்கு.
1 லிட்டரும் 250 மில்லி லிட்டரும் அடிபட்டிருக்கு. 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து 250 மில்லி லிட்டர் பெட்ரோல் அடிபட்டிருக்கு. அதில் ஒரு 50-60 கிலோமீட்டர் போகலாம். பைக் சரியான மாதிரி டஸ்ட் ஆகியிருக்கு. இன்றைக்காவது போயிட்டு ஒரு சர்வீஸ் ஒன்று பண்ணிட்டு வரணும். சும்மா ஒரு கழுவி ஒரு சர்வீஸ் ஒன்று பண்ணிட்டு வரணும்னு. இன்றைக்கி எப்படியுமே டைம் ஒன்று கிடைக்காது. நம்ம இன்றைக்கி நைட்டுக்கு ஊருக்கு போகிறோம், அதை மறந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா ட்ராஃபிக்கில், அதான் கொஞ்சம் நம்ம கவனமாக தான் வரணும். இந்த நாட்களில் தரக்குறையெல்லாம் வாங்கலை. ஃபைன் எதுவும் வாங்கிட்டோன்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். நான் இந்த வேலை கொஞ்சம் பொறுமையாகவே போய்க்கலாம். பைக்கு அக்காவோட பைக்காக இருந்தாலுமே நான் என் பைக் மாதிரி தான் அதை பார்க்குறேன். யார் பைக்காக இருந்தாலும் நம்ம கைக்கு எடுத்துகிட்டோன்னு சொன்னால் அது நம்மளுடைய பைக் தான். பைக் மட்டும் இல்லை, எந்த வண்டியுமே நம்மளுடைய வண்டி மாதிரி பார்த்து கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். நிறைய பேர் அப்படி தான். பெரும்பாலான பாய்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விட்டு ஆகட்டும், இல்லைன்னா யார்கிட்ட பைக்கோ வண்டியோ எதோ எடுத்துகிட்டு போனாலுமே அதை அவங்களோட பைக்காக பார்த்து கண்ணும் கருத்துமாக பார்த்து தான் பராமரிப்பாங்க. இந்த ரோட்லாம் ஏற்கனவே உங்களுக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சைக்கிளிங் விளாகில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகில் பார்ப்பீங்க ஸ்குவாட். இப்போ கொஞ்சம் வேகமாக தான் போயிருக்கேன். பாருங்க ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த ரோட்டில் நமக்கு இந்த மாதிரி ஸ்பீடாக போக முடியாது. ரோட்லாம் குழியாக இருக்கும். நல்ல ரோடு இருக்கும்போது கொஞ்சம் வேகமாக இருக்கும், குழி ரோடு இருக்கும்போது ஸ்லோவாக போய்க்கும். இதுதான் அந்த உப்புவெளி ரவுண்ட் போட். இதில் ரைட்டில் போகணுன்னு சொன்னால் திருவண்ணாமலை டவுன் போகலாம். வேகமாக போனாலும் பொறுமையாக போகணும், நிதானமாக போகணும். இதுதான் மெயின். வண்டி பறக்கிற மாதிரி இருக்கு. யாரா அது 2 ஸ்டோக் வண்டி ஒன்று நம்மள ஓட்டருக்கு வண்டி போகுது. ஓவர் டேக் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. பாருங்க ஸ்குவாட், மாட்டு வண்டியை. ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் தான் வந்துட்டோம். பக்கத்தில் இல்லை, அந்த ரோடுகிட்ட இருக்கோம். 10ஆம் கட்டைன்னு சொல்கிற இடம். 10ஆம் கட்டை எத்தனாம் கட்டை? இது 6ஆம் கட்டை. 6ஆம் கட்டைன்னு தான் சொல்லுவாங்க. 6ஆம் கட்டைக்கிட்ட வந்துட்டோம் ஸ்குவாட். நம்ம வீட்டுக்கு இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த அசால்ட்டாக போயிடலாம். போலீஸ் ஸ்டேஷன் இருக்கணும், நிலாவலி போலீஸ் ஸ்டேஷனுக்கிட்ட. ஸ்குவாட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸாக்ட் ட்ரை பண்ணியிருக்கோம் ஏதோ. ஓகேங்க, நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம்.